பிட்காயின் இயங்கும் முறையை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் 4 முக்கிய படிகளில் புரிந்து கொள்ளலாம். 1. விகேந்திரமயமாக்கப்பட்ட நெட்வொர்க். டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் சாதாரண வங்கி பரிவர்த்தனையில் வங்கி என்ற ஒரு மைய அமைப்பு உங்கள் கணக்கை நிர்வகிக்கிறது. ஆனால் பிட்காயினில் வங்கி எதுவும் கிடையாது. அதற்கு பதிலாக உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான கணினிகள் நோட்ஸ் இணையம் வழியாக ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்த நெட்வொர்க்கை இயக்குகின்றன. 2. பிளாக்செயின் தொழில்நுட்பம். பிளாக்செயின் மைனஸ் டிஜிட்டல் கணக்கு புத்தகம். பிட்காயினில் நடக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் டிரான்சாக்ஷன் ஒரு கணக்கு புத்தகத்தில் எழுதப்படுவது போல பதிவாகிறது. இந்த கணக்கு புத்தகம்தான் பிளாக்செயின். பல பரிவர்த்தனைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிளாக் ஆக உருவாகும். இந்த பிளாக்குகள் ஒன்றோடொன்று சங்கிலித் தொடர் போல பிளாக்செயினாக இணைக்கப்படும். முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்த கணக்கு புத்தகத்தின் நகல் நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து கணினிகளிடமும் இருக்கும். அதனால் இதில் யாரும் ஏமாற்றவோ தரவுகளை மாற்றவோ முடியாது. 3. பிட்காயின் மைனிங் மற்றும் சரிபார்ப்பு. மைனிங் மற்றும் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஒருவருக்கு பிட்காயின் அனுப்பும்போது அந்த பரிவர்த்தனை உண்மையானதா, உங்களிடம் போதுமான பிட்காயின் உள்ளதா என்பதை நெட்வொர்க்கில் உள்ள கணினிகள் சரிபார்க்கின்றன. மைனர்ஸ் சக்திவாய்ந்த கணினிகளை பயன்படுத்தி கடினமான கணித புதிர்களை கிரிப்டோகிராஃபிக் பசில்ஸ் விடுவித்து புதிய பிளாக்குகளை பிளாக்செயினில் சேர்க்கும் நபர்கள் மைனர்கள் எனப்படுவர். இப்படி வெற்றிகரமாக பரிவர்த்தனைகளை சரிபார்த்து புதிய பிளாக்கை உருவாக்கும் மைனருக்கு வெகுமதியாக புதிய பிட்காயின்கள் பிளாக் ரிவார்ட்ஸ் வழங்கப்படும். 4. கிரிப்டோகிராஃபி பாதுகாப்பு. பிரைவேட் மற்றும் பப்ளிக் கீஸ். பிட்காயின் பரிவர்த்தனைகள் கிரிப்டோகிராஃபி எனும் ரகசிய குறியீட்டு முறையால் பாதுகாக்கப்படுகின்றன. பப்ளிக் கீ பொது முகவரி, இது உங்கள் வங்கிக் கணக்கு எண், அக்கவுண்ட் நம்பர் போன்றது. பிட்காயின் பெற இதை மற்றவர்களுடன் பகிரலாம். பிரைவேட் கீ ரகசிய சாவி, இது உங்கள் ஏடிஎம் பின், பிஷின்டிஎம் பாஸ்வேர்ட் போன்றது. இதை பயன்படுத்தி மட்டுமே உங்கள் பிட்காயினை செலவிட முடியும். ஒரு சிறிய உதாரணம். என்பவர் என்பவருக்கு 1 பிட்காயின் அனுப்புகிறார் என வைத்துக்கொள்வோம். 1. தன் பிரைவேட் கீ மூலம் பரிவர்த்தனையை தொடங்குவார். 2. இந்த தகவல் நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து கணினிகளுக்கும் செல்லும். 3. மைனர்கள் விடம் 1 பிட்காயின் உண்மையிலேயே இருக்கிறதா என சரிபார்ப்பார்கள். 4. சரிபார்க்கப்பட்ட பின் அது புதிய பிளாக்கில் சேர்க்கப்பட்டு இன் முகவரிக்கு 1 பிட்காயின் போய் சேரும். இந்த முழு செயல்பாடும் சில நிமிடங்களில் முடிந்துவிடும்.